Hi students, welcome to our physical science class. Today we are going to see about the environmental effect. Okay, but today we are going to see about the environmental effects. First one, pollution. Okay, our environment provides air to breathe, water to drink, and the land to produce food. Okay, நம்ம என்விரான்மெண்ட் நமக்கு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுது. நமக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு தேவையான ஏர் கெயின் ஆகுது, நமக்கு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு தேவையான வாட்டர், அண்ட் தென் ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேண்ட் எல்லாமே நமக்கு எங்கேருந்து கெயின் ஆகுது, என்விரான்மெண்ட்லேருந்து கெயின் ஆகுது. ஓகேவா? அண்ட் தென் டியூ டு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அண்ட் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அவர் என்விரான்மெண்டல் இஸ் பேர்லி அஃபெக்டட் நவடேஸ். ஓகேவா? இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் என்ன ஆகிட்டு இருக்கு, ரொம்ப பேடாக வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். ஓகேவா? இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் அண்ட் தென் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். ஓகேவா? வெஹிக்கல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸால் வாட்டரில் என்ன ஆகுது, வாட்டர் ஃபுல்லாக என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. அண்ட் தென் அவளோட என்விரான்மெண்ட்டே ஃபுல்லாக என்ன ஆகுது, full and fully affect ஆகுது. ஓகேவா? ஸோ there is an unwanted change in the physical, chemical and biological properties of the environment. ஓகேவா? ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகுது, ஒரு அன்வான்ட் சேஞ்ச் ஆகுது. அதோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் சரி, கெமிக்கலும் சரி, அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் என்ன ஆகுது, ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அண்ட் தென் திஸ் இஸ் டேர்ம்ட் ஆஸ் பொல்யூஷன். ஓகேவா? இந்த சேஞ்சுக்கு தான் நேம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். ஓகேவா? அப்போ இந்த பயாலஜிக்கல் சேஞ்ச், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது, ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு தான் வந்து அந்த டேர்முக்கு தான் நேம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன். ஓகேவா? இப்போ த சப்ஸ்டன்ஸ் விச் காஸ் திஸ் சேஞ்சஸ் ஆர் கால்டு பொல்யூட்டன். ஓகேவா? இப்போ பொல்யூட்டன் மீன்ஸ் வாட் இஸ் மை பொல்யூட்டன் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்து ஹேப்பன் ஆகிறதுக்கு இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரீசனாக இருக்கோ இந்த சப்ஸ்டன்ஸ் தான் நேம் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ட். ஓகேவா? இப்போ பொல்யூஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நேம் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ட். ஓகேவா? த சப்ஸ்டன்ஸ் விச் காஸ் திஸ் சேஞ்சஸ். ஓகேவா? அப்போ எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த சேஞ்சஸ்க்கு ரீசனாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஏர் பொல்யூஷனுக்கு எதிர ரீசனாக இருக்குது, வெஹிக்கல்ஸில் ரீசனாக இருக்கா இல்லையா? அண்ட் தென் வாட்டர் பொல்யூஷன்ஸ்க்கு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் என்ன ஆகுது, வாட்டரில் மிக்ஸ் ஆகிறப்ப வாட்டர் பொல்யூட் ஆகுதா இல்லையா? அப்போ அந்த பொல்யூட் ஆகிறதுக்கு எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ரீசனாக இருக்கோ அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நேம் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டன்ட். ஓகேவா? ஜென்ரலி தெர் ஆர் 3 types ஆஃப் பொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஜென்ரலாக அது வந்து பொல்யூஷன்ஸ் வந்து 3 types இருக்குது. ஓகேவா? வாட் ஆர் த 3 types ஆஃப் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா air pollution, water pollution and land pollution. Okay, total 3 types of pollution. One is air pollution, water pollution and land pollution. Okay, due to increasing human activities, lot of chemical substances are produced artificially. Okay, which harm all the living and non-living things. Okay, இப்போ நம்மளோட என்ன ஆகுது, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், லாட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக லாட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் நம்ம மேக் பண்ணுறோம். ஓகே, நம்மளா மேக் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து மேக் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி மேக் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸும் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போ த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் அண்ட் த எஃபெக்ட்ஸ் ஆர் கிவன் டேபிள் பிலோ. ஓகேவா? அப்போ வந்து என்ன டைப் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டேபிள் 10.1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ டேபிள் 10.1 பாருங்கள். டேபிள் 10. திஸ் இஸ் த டேபிள் 10.1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். ஓகேவா? ஏர் பொல்யூஷனுக்கு வந்து எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? கார்பன் மோனோஆக்சைடு. எந்த சப்ஸ்டன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோஆக்சைட்ஸ் அண்ட் தென் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், குளோரோஃப்ளோரோகார்பன்ஸ் அண்ட் மீத்தேன். ஓகேவா? இப்போ இந்த கார்பன்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகுது, இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து நமக்கு ஏர் பொல்யூஷன்ஸ்க்கு ரீசன் ஆகுது. ஓகேவா? இப்போ ஏர் பொல்யூஷனால் நமக்கு என்னென்ன எஃபெக்ட் ஆகுது, ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது, குளோபல் வார்மிங் அண்ட் தென் நமக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்குலாம் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன். ஓகே, வாட்டர் பொல்யூட் ஆகிறதுக்கு எந்தெந்த கெமிக்கல்ஸில் ரீசனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வெளிவரக்கூடிய வேஸ்ட் வாட்டரில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குமா, அப்போ அது வாட்டரோட மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது, வாட்டர் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா டையிங் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா டை போடுவாங்க. டைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? டையிங் இண்டஸ்ட்ரீஸில் அதான் டிட்டர்ஜென்ட்ஸ், ஆயில் ஸ்பாயிலேஜ் எக்ஸட்ரா. ஓகேவா? டையிங் மீன்ஸ்
சாயக்கழிவுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ அந்த சாயக்கழிவு இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடாது. அண்ட் தென் நம்ம வாட்டர் பாடிஸில் போயிட்டு டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே அதை ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுவாங்களா இல்லையா? இப்போ அது மாதிரி இருக்கிறது. அண்ட் தென் ஆயில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகுது, ஷிப்பில் வரப்போ என்ன ஆகுது, ஸ்பாயில் ஆகுதா இல்லையா? இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூட்டன்ஸ்க்கு ரீசனாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்கும், இதிலெல்லாம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வாட்டரோட மிங்கிள் ஆகிறப்ப என்ன ஆகும், வாட்டர் பாடிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வாட்டர் பாடிஸ் அஃபெக்ட் ஆகிறப்ப நமக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிக்ரீஸிங் இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ஓகே, வாட்டரோட குவாலிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அண்ட் தென் அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் தென் சம் ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ வாட்டர் பொல்யூட்டன் என்ன ஆகும், வாட்டரோட குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகும். அண்ட் தென் சம் மோர் டிசீஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் தென் நமக்கு ஸ்கின் டிசீஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் லேண்ட் பொல்யூஷனுக்கு பாரு, ஃபெர்டிலைசர்ஸ் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ் மீன்ஸ் பூச்சிக்கொல்லி மருந்து சொல்கிறது. ஓகேவா? அண்ட் தென் ஹெர்பிடைட்ஸ், சாலிட் வேஸ்ட், பிளாஸ்டிக்ஸ் எக்ஸெட்ரா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், லேண்டு வந்து பொல்யூட் ஆகும். ஓகேவா? யூரியா யூஸ் பண்ணுறப்ப, பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறப்ப நிறைய கெமிக்கல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? அப்போ இந்த சாலிட் வேஸ்ட்டு பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லேண்டு வந்து பொல்யூட் ஆகும். ஓகேவா? இப்படி லேண்டு பொல்யூட் ஆகுறப்ப நமக்கு என்னென்ன எஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லேண்ட் என்னாகும், ஸ்பாயில் ஆகும். ஓகேவா? நமக்கு கேன்சர் ப்ராப்ளம் வரும். அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் நமக்கு சம் டிசீஸ் வந்து வரும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் வரதுக்கு எது ரீசனாக இருக்குன்னா, இந்த லேண்ட் பொல்யூஷன் வந்து ரீசனாக இருக்குது. ஓகேவா? நம்மளோட லேண்டு ஸ்பாயில் ஆகும், நமக்கு கேன்சர் மாதிரி ஒரு கேன்சர் ப்ராப்ளம் வரும். அண்ட் தென் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் சம் டிசீசஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? இதுக்கெல்லாம் ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் பொல்யூஷன்ஸ் தான். ஓகேவா? இப்போ வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்ஸில் பார்த்தோன்னா சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆகிறப்ப நமக்கு என்னென்ன எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு டேபிள் 10.1 பார்த்தோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்ஸ். ஓகேவா? இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்ஸ் எங்கே மிக்ஸ் ஆகுது, நம்ம என்விரான்மெண்ட்டில் மிக்ஸ் ஆகி நம்மளோட ஏர் என்ன பண்ணுது, பொல்யூட் ஆகுது. ஓகேவா? இப்போ திஸ் இஸ் த ஏர் பொல்யூஷன். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் கேட்டு த ரஸ்டிங். ஓகேவா? ரஸ்டிங் மீன்ஸ் துருப்பிடிச்சு போகிறது. ஓகேவா? ரஸ்டிங் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்டீல் பெஞ்சஸ் அண்ட் டேபிள்ஸ் டூரிங் த ரெய்னிங் சீசன். ஓகேவா? இப்போ ரெய்னிங் சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பெஞ்சும் டேபிள்ஸ் என்ன ஆகும், ஒரு ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? த டேர்ன் இன்டு ரெட்டிஷ் ப்ரௌன். ஓகேவா? என்ன ஆகும், ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? டூ யூ நோ வை, ஏன் அது வந்து சேஞ்ச் ஆகுது? திஸ் இஸ் பிகாஸ் when the iron metal come into contact with water and oxygen, it undergoes a chemical reaction called rusting. ஓகேவா? எப்போ வந்து அயான் மெட்டல் வந்து ஆக்சிஜன் கூடயும் வாட்டர் கூடயும் காண்டாக்ட் ஆகுது. ஓகேவா? காண்டாக்ட் ஆகிறோம் அப்போ என்ன ஆகும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகும். ஓகேவா? அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா ரஸ்டிங். ஓகேவா? அயான் கூட வாட்ரு ப்ளஸ் ஏர் மூணு ஜாயின் ஆச்சுன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகும். ஆஃப்டர் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த அயான் திங்ஸ் என்னவா சேஞ்ச் ஆகும், ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக சேஞ்ச். ஓகேவா? பட் தட் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் இஸ் கால்ட் அஸ் த ரஸ்டிங். ஓகேவா? இந்த ஃபிகரில் பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் அயான் மெட்டல்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வீட்டிலே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பழைய சேரில் என்ன பண்ணியிருப்போம், இரும்பு சேரில் என்ன பண்ணியிருப்போம், தூக்கி வெளியே எரிஞ்சிருப்போம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த இரும்பு சேரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு ரெட்டிஷ் கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ என்ன ஆகும், மழையிலையும் அந்த காற்றுலையும் பட்டு என்ன வெயில் ப்ளஸ் இதெல்லாம் படுறப்ப என்ன ஆகுதுன்னா அது என்ன கலராக சேஞ்ச் ஆகுது, வாட்டர், ஏர் ப்ளஸ் அயான் மெட்டல்ஸ் இது மூணும் கம்பைன் ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகும். ஆஃப்டர் திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு அப்புறம் என்னவா சேஞ்ச் ஆகுது, இது ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ திஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் இஸ் கால்ட் அஸ் த ரஸ்டிங். ஓகேவா? திஸ் இஸ் ரஸ்டட் அயான் பேரல்ஸ். ஓகேவா? நம்ம நீங்கள் வீட்லேயே பார்த்துருப்பீங்க, நிறையா திங்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அன்வான்ட் திங்ஸ் தூக்கி வெளியே போட்டிங்கன்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் த ரஸ்டட் அயான் பேரல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டர்னிசிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? டர்னிசிங் மீன்ஸ் இப்போ ஷைனிங்காக இருக்கக்கூடிய மெட்டல் ஆர்டிகல்ஸ் என்னாகும், துருப்பிடிச்சு போகிற மாதிரி போகுது. பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்து டர்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். ஓகேவா? இப்போ ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ். ஓகேவா? ஷைனி மெட்டல் சர்ஃபேசஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் lost the shining appearance due to the chemical reactions on the surface. ஓகேவா? இப்போ ஷைனிங்காக இருக்கக்கூடிய மெட்டல் சர்ஃபேசஸ் பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் ஆர்டிகல்ஸ் என்ன ஆகும், அதோட ஷைனிங் அப்பியரன்ஸ் வந்து லாஸ் ஆகும். எப்போ வந்து அந்த ஷைனிங் அப்பியரன்ஸ் வந்து லாஸ் ஆகும், எப்போ அதோட சர்ஃபேஸ் மேலே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகுதோ அப்போ என்ன ஆகும், சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா அதோட அப்பியரன்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அதோட ஷைனிங் அப்பியரன்ஸ் என்ன ஆகும், லாஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர்
ஆர்டிகல்ஸ் பிகம் பிளாக். இப்போ சில்வர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும். அதுக்கு என்ன ரீசன்? வென் எக்ஸ்போஸ்டு டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேவா, அது வந்து எப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் ஆர்டிகல்ஸ் பிகம் பிளாக் when exposed to atmospheric air. ஓகேவா, சில்வர் ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்காக சேஞ்ச் ஆகும். எப்போ பிளாக்காக சேஞ்ச் ஆகும்? எப்போ வந்து அட்மாஸ்பியரிக் ஏரோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னாகும் பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும். ஓகேவா, and then similarly brass vessels and contain copper as one of the constituent develop a greenish layer when exposed to air for a long time. ஓகேவா, இதே பார்த்தீங்கன்னா brass vessels and அதில் பார்த்தீங்கன்னா காப்பர் மிக்ஸ் ஆகிருக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போ அந்த காப்பர் மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த வெசல்ஸும் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப நாளைக்கு வெளியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? அட்மாஸ்பியரோட ஏரோட கம்பைன் ஆகி அது என்ன கலராக சேஞ்ச் ஆகும்? ஒரு க்ரீனிஷ் லேயர் மாதிரி அதில் ஃபார்ம் ஆகிருக்கும். பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்ததுனா இனிமேட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா, என்ன ஆகும்? காப்பர் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு வெளியே போட்டுட்டிங்கன்னா, காப்பரில் கோட் பண்ண அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் வெளியே போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அதில் ஒரு க்ரீனிஷ் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு பூஞ்சா முடிச்ச மாதிரி என்ன இருக்கும்? ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எதுக்கு பிட்வீனில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகும்? அந்த காப்பருக்கும் அண்ட் தென் ஏரில் கூடிய மாய்ஸ்ட்டுக்கும். ஓகேவா, ஏரில் கூடிய மாய்ஸ்ட்டும் அந்த காப்பரும் கம்பைன் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும்? அந்த க்ரீனிஷ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அண்ட் தென் moisture to form basic copper carbonate and copper hydroxide. ஓகேவா, என்ன ஆகும்னா அந்த ஏரில் கூடிய மாய்ஸ்ட்டும் அந்த காப்பரும் கம்பைனாக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காப்பர் கார்போனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அந்த க்ரீனிஷ் லேயருக்கு பார்த்தீங்கன்னா திஸ் க்ரீனிஷ் லேயர் இஸ் காப்பர் கார்போனேட் அண்ட் காப்பர் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, இந்த ஃபிகரில் பாருங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, இதில் பார்த்தோன்னா அயான் சீட்டுனா இருக்குது, டேமேஜ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லேயர் மாதிரி இருக்குது. பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த இடத்துல பாருங்கள் தெரியுது, இந்த பிளேஸில் பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள் தெரியும். ஓகேவா, அப்போ திஸ் க்ரீன்லிஷ் லேயர்ஸ்க்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய காப்பரும் ஏரில் கூடிய மாய்ஸ்டும் ஏரில் கூடிய மாய்ஸ்க்கும் பிட்வீன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஹேப்பன் ஆகுது. ஆஃப்டர் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன ஆகுது? இந்த க்ரீனிஷ் லேயர் வந்து என்ன ஆகுது? ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, திஸ் இஸ் த டேர்னிஷிங் மீன்ஸ் அவரோட ஷைனிங் சர்ஃபேஸ் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. டேர்னிஷிங் மீன்ஸ் அவரோட ஷைனிங் சர்ஃபேஸ். டேர்னிஷ் மீன்ஸ் ஷைனிங் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதான்னு சொல்லியிருக்காங்க. டர்னிஷிங் ஆஃப் த metal articles. ஓகேவா, திஸ் இஸ் த டர்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் we are going to see about the ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர். ஓகேவா, இப்போ இந்த சி வரைக்கும் நம்ம பார்த்தது எதை பற்றி பார்த்துருப்போம்? ஏபிசி பார்த்தோன்னா என்னென்ன என்விரான்மெண்ட் இந்த சேஞ்சஸ்னால எப்படி என்விரான்மெண்ட் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 3 சேஞ்சஸ் பார்த்தோம். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, அந்த சேஞ்சஸாக நமக்கு என்னென்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், லைட் ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், ப்ரெஷர் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னோமா இல்லையா? அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இல்லை ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஹேவ் யூ எவர் ரப்டு யுவர் பாம்ஸ் இன் வின்டர் சீசன் டு கீப் யுவர் செல்ஃப் வார்ம்? ஓகேவா, இப்போ நம்ம வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட 2 ஹேண்ட்ஸோட பாமே ரப் பண்ணுறப்ப என்ன ஆகும்? நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். எதுக்காக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? நம்மளை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அதை ரப் பண்ணி நம்மளோட கன்னத்தில் இப்போ பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன ஆகும்? நம்மளோட வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? அதை ரப் பண்ணுவோம். ஓகேவா, ஹேவ் யூ நோட்டிஸ்ட் த ஹீட் ப்ரொடியூஸ்ட் வென் யூ யூஸ் சைக்கிள் பம்ப்? ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா have you noticed the heat produced when you use cycle pump? இதே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் பம்பை யூஸ் பண்ணுறப்ப அங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். யாராச்சும் அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் சைக்கிள் பம்பை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ எங்கே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சிமிலர்லி சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி ஆல்சோ. ஓகேவா, இஸ் த சேம் லைக் எப்படி நம்ம பாம்பை ரப் பண்ணுறப்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, அண்ட் சைக்கிள் பம்பை யூஸ் பண்ணுறப்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த சேம் லைக் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லேயும் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, இப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா? அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு எக்ஸோதெர்மிக் reactions. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when you add water to quicklime. ஓகேவா, இப்போ சுண்ணாம்பு கல் இருக்கு இல்லையா? சுண்ணாம்பு கல் கூட வாட்டர் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? லாட் ஆஃப் ஹீட் இஸ் ரிலீஸ்டு டு ப்ரொடியூஸ் ஸ்லாக் லைம். ஓகேவா, அப்போ நீ வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? நிறையா ஹீட் வந்து என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகும். நிறையா ஹீட் ரிலீஸ் ஆகும். ஆஃப்டர் த ஹீட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகும்னா ஸ்லாக் லைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, சுண்ணாம்பு கல் பார்த்துருக்கீங்கன்னா ஸ்டோன் மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த ஸ்டோன் கூட
வாட்டர் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகணும், நிறைய ஹீட் எனர்ஜி என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். ஓகேவா, இந்த ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகுனா, நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண யூஸ் பண்ணுற பார்த்துருக்கீங்களா, சுண்ணாம்பு தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி அந்த ஸ்லாக் லைமாக வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இந்த ஸ்லாக் லைம் இஸ் த கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா, இப்போ என்ன ஆகும், சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நேம் பார்த்திங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, திஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹீட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4 பாருங்கள். டேக் 2 க்ளீன் டெஸ்ட் டியூப். 2 க்ளீன் டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். ஒரு டெஸ்ட் டியூப்பில் சல்ஃபியூரிக் ஆசிடும் அண்ட் இன்னொரு டெஸ்ட் டியூப்பில் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஸ்லோவாக என்ன பண்ணுவோம், சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ஆட் பண்ணணும். ஓகேவா, சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை எது கூட ஆட் பண்ணணும், சல்ஃபியூரிக் ஆசிடோட ஆட் பண்ணுறப்ப ஆட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் டியூபோட சைட்ஸை நீ டச் பண்ணி பார்க்கணும். டச் பண்ணி பார்க்குறப்ப எப்படி இருக்கும், ஹவு டு யூ ஃபீல், வாட் டு இன்ஃபார்ம், டச் பண்ணி பார்க்குறப்ப ஹீட்டாக இருக்கா கூலாக இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணி இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறப்ப ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லை ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா, திஸ் இஸ் த ஆக்டிவிட்டி 4. ஓகேவா, the next we are going to see about the production of the light. நம்ம ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் லைட் ப்ரொடியூஸ் ஆகுது பார்க்க போகிறோம். ஓகேவா, when you ignite a candle you get light as a result of burning. ஓகேவா, நீ என்ன பண்ணும், கேண்டில் வந்து என்ன பண்ணுற, கேண்டில் வந்து பற்ற வைக்கிறப்ப என்ன ஆகும், நமக்கு லைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், எப்போ இந்த கேண்டில் பேர்ன் ஆகுதோ ஆஃப்டர் த பேர்னிங் ஒன்லி வி கெட் த லைட். ஓகேவா, அப்போ சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் லைட் ஆல்சோ. ஓகேவா, இப்போ இங்கே என்ன ஆகுது, அந்த கேண்டிலை வந்து எப்போ நீ பேர்ன் பண்ணுறியப்போ எப்போ வந்து கேண்டிலை வந்து நீ இக்னைட் மீன்ஸ் பற்ற வைக்கிறது. ஓகே, எப்போ கேண்டிலை வந்து இக்னைட் பண்ணுறியோ அப்போ என்ன ஆகும், அது பேர்ன் ஆகும். பேர்ன் ஆகும் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் when a piece of magnesium ribbon is burnt in a flame. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, மெக்னீஷியம் ரிப்பன் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், பேர்ன் பண்ணுறப்ப என்ன ஆகும், நமக்கு ஒரு பிரைட் லைட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஒரு பிரைட் லைட் ப்ரொடியூஸ் ஆகும். வித் ஹீட்டோட என்ன பண்ணணும்னா ஒரு பிரைட் லைட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஈவன் த ஃபயர் ஒர்க்ஸ், நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுறோம், ஃபயர் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அந்த ஃபயர் ஒர்க்ஸ் என்ன பண்ணும், அட் த சேம் டைம் அதுலேயே ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் தென் என்ன ஆகும், கலர்ஃபுல் லைட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகுமா இல்லையா. இப்போ தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, இப்போ தீபாவளி டைம் வந்துருச்சு இல்லையா, இப்போ தீபாவளிக்கு நீங்கள் பட்டாசுலாம் வெடிப்பீங்களா இல்லையா, பட்டாசு வெடிக்கிறப்ப என்ன ஆகும், அந்த பட்டாசுலேருந்து நமக்கு லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகும், ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ப்ரொடியூஸ் ஆகுமா இல்லையா, இப்போ தட் ஆல்சோ ஒன் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகிறப்ப நமக்கு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் தென் லைட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, திஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த லைட். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஓகேவா, வென் வி ஸ்பீக் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ். நம்ம எப்போ ஸ்பீக் பண்ணுறோம் அப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, when you hit metals like iron, copper, etc. a sound is heard. ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், sometimes என்ன பண்ணுவோம், metals like iron, copper நம்ம ஹீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும், சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, நமக்கு அந்த சவுண்ட் என்ன ஹியர் ஆகும். ஓகேவா, at the same time some chemical reactions to produce sound when they take place. Okay, at the same like எப்போ some chemical reactions நடக்குதோ அப்போ அந்த chemical reactions நடக்கப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, what happens when you fire crackers during தீபாவளி. ஓகேவா, இப்போ தீபாவளி எப்போ என்ன பண்ணணும், ஃபயர் கிராக்கர்ஸை வந்து நீ பேர்ன் பண்ணுறதுக்கு என்ன நடக்கும், தி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இந்த கிராக்கர்ஸ் அண்ட் ஆல்சோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் சவுண்ட். ஓகேவா, அப்போ என்ன ஆகும், அந்த கிராக்கர்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, அதை பேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், some reactions occur ஆகும், some chemical reactionsக்கு occur ஆகும். After the chemical reactions it will producing the sound. ஓகேவா, இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கிராக்கர்ஸ் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும், சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். தட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் undergoes the chemical reactions. ஓகேவா, அப்போ அதில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு undergo the chemical reactions and then it producing the sound. ஓகேவா, this is the production of the sound. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 5 பார்த்தீங்கன்னா டேக் ஏ க்ளீன் டெஸ்ட் டியூப். ஓகேவா,
ஆட் சம் டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகேவா, ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம், ஒரு க்ளீன் டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறோம். அந்த டெஸ்ட் டியூப்ல என்ன எடுத்துக்கிறோம், டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அண்ட் தென் அதுக்குள்ளே என்ன ஆட் பண்ண போகிறோம், ட்ராப் a piece of magnesium and a piece of zinc metal. என்ன பண்ண போகிறோம், அந்த டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டெஸ்ட் டியூபுக்கு எதை ஆட் பண்ணுறோம், மெக்னீஷியம் ஆர் ஜிங்க் மெட்டலை ஆட் பண்ணுறோம். ஓகேவா, வாட் யூ சீன், now you bring a burning matchstick near the mouth of the test tube. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்சர்வ் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணால், ஒரு burning matchstick என்ன பண்ணும், அந்த டெஸ்ட் டியூபோட மவுத்துக்கிட்டே கொண்டு போகணும். ஓகேவா, மவுத்துக்கிட்ட கொண்டு போகிறப்ப என்ன ஆகும், உனக்கு ஏதாச்சும் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுதா நீ ஹியர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, இப்போ சவுண்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, யூ கேன் ஹியர் ஏ பாப் சவுண்ட். நமக்கு என்ன ஆகும், அந்த பேர்னிங் மேட்ச் ஸ்டிக்கை வந்து மவுத்துக்கிட்ட கொண்டு போகிறப்ப நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு பாப் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ வென் மெட்டல்ஸ் லைக் ஜிங்க் ஆர் மெக்னீஷியம் ரியாக்ட் வித் டைல்யூட் ஆசிட் ஹைட்ரஜன் கேஸஸ் ப்ரொடியூஸ். ஓகேவா, இப்போ மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆர் மெக்னீஷியம் வந்து எப்போ டைல்யூட் ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் ஆகுதோ அப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, மெட்டல்ஸ் மெக்னீஷியம் ஆர் ஜிங்க் என்ன ஆகும்னா டைல்யூட் ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, இப்போ சின்ஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் ஹைலி ஃப்ளேமபிள் இட் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் present in air to produce pop sound. ஓகேவா, அப்போ என்ன ஆகும், இந்த ப்ரொடியூஸ் ஆகிற ஹைட்ரஜன் கேஸ் என்ன ஆகும்னா ஹைலி ஃப்ளேமபிள். ஓகே, ரொம்ப ஹைலி ஃப்ளேமபிளாக இருக்கும். ஓகேவா, நல்லா ஃப்ளேமபிளாக இருக்கும். ஓகேவா, hydrogen gas is highly flammable. It reacts with oxygen present in air to produce pop sound. ஓகேவா, அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா பாப் சவுண்டு, ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா பாப் சவுண்ட். ஓகேவா, ஒரு டப்புன்னு பட்டாசு வச்சு அப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுமோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, எது கூட ரியாக்ட் ஆகி அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மெட்டல்ஸ் கூட மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி மெட்டல்ஸ் எது கூட ரியாக்ட் ஆகுது, டைல்யூட் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இந்த ஹைட்ரஜன் கேஸ் பார்த்தினா என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட ஏரில் கூடிய ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு பாப் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அப்போ இந்த ஆக்டிவிட்டி என்ன தெரிஞ்சுக்கலாம், அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த ஆக்டிவிட்டியில் மெட்டல்ஸும் டைல்யூட் ஆசிடும் ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு பாப் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறப்ப நமக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், லைட் ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். த்ரீயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாரு, ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரெஷர். ஓகேவா, வென் யூ கம்ப்ரஸ் ஹார்ட் ஏ பலூன் ஹேவிங் ஃபுல் ஆஃப் ஏர் இட் வில் பர்ஸ்ட். ஓகேவா, இப்போ அந்த பலூன் ஃபுல்லாக ஏர் இருக்கக்கூடிய பலூனை பார்த்தீங்கன்னா நீ ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த பலூன் என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆகும், வெடிச்சிருமா இல்லையா. இப்போ திஸ் இஸ் டியூ டு சடன் ரிலீஸ் ஆஃப் ஏர் ஃப்ரம் த பலூன் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் அண்ட் கம்ப்ரஷன். ஓகேவா, அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பலூனில் இருக்கக்கூடிய ஏர் என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். எப்போ வந்து ரிலீஸ் ஆகும், நம்ம எப்போ வந்து வேகமாக வந்து அது மேலே அதிக ப்ரெஷர் வந்து அந்த பலூன் மேலே நம்ம கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆகும், டப்புன்னு என்ன பண்ணுது, வெடிச்சிருது. ஓகேவா, இப்போ some chemical reactions produce gases which increase the pressure when the reaction takes place in a closed container. ஓகேவா, அப்போ some chemical reactions என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், கேஸஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், எப்போ அது மேலே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் மேலே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ரெஷரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ரியாக்ஷன்ஸ் என்ன ஆகுது, அங்கே ஹேப்பன் ஆகுது. அப்போ ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகிறப்ப நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, அண்ட் தென் இஃப் த ப்ரெஷர் லெவல் கோஸ் பியாண்ட் த லிமிட் வி கெட் த எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா, அப்படி கொடுக்கக்கூடிய ப்ரெஷரோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், அங்கே எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். ஓகேவா, நம்ம கொடுக்கக்கூடிய அது வந்து ஓரளவுக்கு மினிமமாக இருந்தால் பர்ஸ்ட் தான் ஆகும். சப்போஸ் அந்த லிமிட்டை தாண்டி நம்ம ப்ரெஷரோட லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். ஓகேவா, இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் ஃபயர் ஒர்க்கர்ஸ் பர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். ஓகேவா, இப்போ ஃபயர் ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆகுது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கக்கூடிய ப்ரெஷரோட லிமிட் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஓகேவா, ப்ரெஷரோட லெவல் அதிகமாகிறப்ப தான் என்ன ஆகுது, அது ஈஸியாக வந்து பர்ஸ்ட் ஆகிடுது. ஓகேவா, when they are ignited they explode due to pressure generated by gases from the chemical reactions. ஓகேவா, இப்போ எக்ஸ்ப்ளோசஸையும் ஃபயர் ஒர்க்ஸஸும் இக்னிட் பற்ற வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது ப்ரெஷர் என்ன ஆகும், அதிகமாகும். ப்ரெஷர் என்ன ஆகும், ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகிறப்ப என்ன ஆகும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர் ஆகும். இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகிறப்ப என்ன ஆகுது, அது ஈஸியாக பர்ஸ்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ பர்ஸ்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகுது, ஒரு ஹியூஜ் சவுண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பர்னிங்
ஓகே. ஆஃப்டர் த பர்னிங்க்கு அப்புறம் அந்த ப்ரெஷர் என்ன ஆக ஆரம்பிக்குது, அங்கே இன்க்ரீஸ் ஆகுது, ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா. ஜென்ரேட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அங்கே ஹேப்பன் ஆகுது. ஓகேவா. அந்த ஃபயர் ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த இக்னிஷனுக்கு அந்த இக்னேட்டடுக்கு பிட்வீன் என்ன ஆகுது, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகுது. ஓகேவா. இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ஆகிறப்ப என்ன ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது, அந்த ஃபயர் ஒர்க்கர்ஸ் ஈஸியாக பர்ஸ்ட் ஆகுது. ஓகேவா. இப்படி பர்ஸ்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு ஹியூஜ் சவுண்ட் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா. அப்போ எப்போ வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, எப்போ நம்ம அது மேலே கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ என்னாகும், அதோட ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த திங்ஸ் என்ன ஆகுது, பர்ஸ்ட் ஆகுது. பர்ஸ்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ரிலீஸ் ஆகுது, கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா. திஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரெஷர். ஓகேவா. திஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரெஷர். ஓகேவா. One more time I recall the production of pressure. When you compress a hard balloon having full of air, it will burst. Okay, this is due to sudden release of air from the balloon as a result of increased pressure and compression. Some chemical reactions produce gases which increases the pressure. When the reaction takes place in a closed container, if the pressure level goes beyond the limit, we get the explosion. Okay, the explosive and the fireworks burst because of this reason. When they are ignited, they explode due to pressure generated from the chemical reactions. But thus you hear a huge sound. Okay, அப்போ தான் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு பெரிய ஹியூஜ் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. திஸ் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரெஷர். ஓகேவா. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட் தெரிஞ்சுக்கிட்டோம், லைட் அண்ட் தென் சவுண்டு, ப்ரெஷரும், ஃபோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா. ஓகே, தட்ஸ் ஆல் த லெசன் ஆல்சோ. ஓகேவா. லெசனும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் we are going to see about the next lesson. ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.